இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பகுதியில் நாம் இன்று காணப்போவது சாலமோன் ராஜாவிடம் நியாயம் கேட்ட 2 ஸ்திரீகள். ஒரு தாய்க்கு 2 குழந்தைகள் இருக்கலாம், ஆனால் 2 தாய்மார்கள் ஒரு குழந்தையை வைத்துக் கொண்டு தான் தாய் என உரிமை கொண்டாடினால் என்ன செய்வது? அது விசித்திரமான வழக்காகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வழக்கு சாலமோன் ராஜாவுக்கு முன் வந்தது. நியாயம் கேட்டு வந்த 2 ஸ்திரீகளும் வேசிகள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 3:16. இவர்களுடைய பெயர்கள் வேதத்தில் சொல்லப்படவில்லை. அந்நாட்களில் இஸ்ரவேல் சமுதாயத்தில் வேசிகளை தரைக்குறைவாக எந்த ஒரு உரிமையும் இல்லாதவர்களாக கருதினார். இருவரும் வேசிகள் என்று வேதம் சொல்வதால் இருவரும் தங்களது தவறான உறவினால் பெற்ற பிள்ளைகளாய் இருந்திருக்கலாம். இருவரும் ஒரே வீட்டில் குடியிருந்தார்கள். 3 நாட்கள் வித்தியாசத்தில் இருவரும் ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தனர். ஒரு ஸ்திரீ ராத்திரி தூக்கத்திலே தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. உடனே அவள் செத்துப்போன தனது பிள்ளையை எடுத்து மற்றொரு ஸ்திரீயின் அருகில் வைத்துவிட்டு அவளுடைய உயிருள்ள பிள்ளையை எடுத்து தன்னுடன் வைத்துக் கொண்டு தூங்கிவிட்டாள். அடுத்த நாள் காலையில் மற்றொரு ஸ்திரீ எழும்பிய போது அவள் அருகில் செத்து கிடந்த பிள்ளையை கண்டாள். அவளுக்கு அது தன் பிள்ளை அல்ல என்று தெரிந்தது. இருவருக்கும் உயிரோடு இருப்பது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று வாக்குவாதம் வந்தது. இந்த வழக்கை இருவரும் சாலமோன் ராஜாவிடம் கொண்டு வந்து ஒருவருக்கொருவர் வாதாடினார்கள். சாலமோன் ராஜா சற்று நிதானித்து ஒரு பட்டயத்தை கொண்டு வரச் சொல்லி உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து இருவருக்கும் பாதி பாதி கொடுங்கள் என்றார். இதை கேட்ட உயிரோடு இருக்கும் பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக தன் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கும் பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளிடமே கொடுத்து விடுங்கள் என்றாள். செத்து போன பிள்ளையின் தாயோ, அது எனக்கு வேண்டாம், உனக்கு வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். இவ்விதமாய் இருவர் சொல்வதையும் கேட்ட சாலமோன் ராஜா தேவன் கொடுத்த ஞானத்தால் உண்மையான தாயை கண்டுபிடித்தார். பிள்ளையை கொல்ல வேண்டாம் என்று சொன்ன ஸ்திரீயிடமே பிள்ளையை கொடுத்து விடுங்கள், அவளே பிள்ளையின் உண்மையான தாய் என்றார். இத்தீர்ப்பு தேசமெங்கும் பரவியதால் மக்கள் பயந்தனர். ஞானம் அநீதிக்கு பயத்தை ஏற்படுத்தியது. 1 ராஜாக்கள் 3:28. தேவன் சாலமோனுக்கு ஞானம் கொடுத்தவுடனே அதை பயன்படுத்தும் வாய்ப்பு கிடைத்தது. இங்கே சொல்லப்பட்ட வேசியான 2 ஸ்திரீகளுக்குள்ளே பெரிய வித்தியாசத்தை காண முடிகிறது. செத்து போன பிள்ளையின் தாயிடம் சுபாவமாய் இருக்க வேண்டிய தாயன்பு இல்லை. ஐயோ, நான் பிள்ளை எனதருகே இருப்பதை உணராமல் இரவில் புரண்டுபடுத்ததினால் அது நசுங்கி செத்து போயிற்றே, என்னுடைய கவலை ஈனத்தினால் என் பிள்ளையை இழந்து விட்டேனே, பிள்ளை செத்ததற்கு நான் காரணமாகி விட்டேனே என்று மனஸ்தாபப்படவும் இல்லை, துக்கமும் கொள்ளவும் இல்லை. அடுத்த ஸ்திரீயின் பிள்ளையை திருடிவிட்டு அவளிடம் செத்த பிள்ளை உன் பிள்ளை, உயிரோடு இருப்பது என் பிள்ளை என்று பொய் சொன்னதுமன்றி ராஜா விசாரிக்கும் போதும் உயிரோடு இருப்பது என் பிள்ளை என்று மீண்டும் பொய் சொன்னாள். ராஜா பிள்ளையை 2ஆக பிளந்து இருவருக்கும் கொடுக்க சொல்லி தீர்ப்பு கூறிய போது ஒரு பச்சிளம் குழந்தை தான் சொன்ன பொய்யினால் அநியாயமாய் வெட்டப்பட்டு போகிறதே என்ற பரிதாப உணர்ச்சி இல்லாமல் எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம், பிள்ளையை பிளந்து போடுங்கள் என்கிறார். இவ்விதமாய் தனது இரக்கமற்ற குணத்தையும் கடினம் பொல்லாத இருதயத்தையும் வெளிப்படுத்தி பேசினாள். ஒரு பாவத்தை மறைத்ததால் திருடுதல், பொய் பேசுதல், வெறுப்பு, இரக்கமற்ற கடின உணர்வு போன்ற பல பாவங்கள் அவளை தொடர்ந்தன. பச்சார ஸ்திரீ தின்று வாயை துடைத்து நான் ஒரு பாவம் செய்யவில்லை என்று நீதிமொழிகள் 30:20 சொல்லப்பட்டது போல ஒரு பாவமும் செய்யாதவளாக தன்னை காட்டினாள். அவளுடைய செயல்கள் அவள் பிள்ளையை நேசிக்கவில்லை என்பதையும் நமக்கு உணர்த்துகிறது. ஆனால் உண்மையான தாயால் பிள்ளையை வெட்டி இருவருக்கும் பாதி பாதி கொடுக்க வேண்டும் என்ற ராஜாவின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், அவள் பிள்ளையின் மீது கொண்ட உண்மையான தாயன்பு. பிள்ளை மரிப்பதை அவள் விரும்பாமல் பிள்ளை காப்பாற்றும்படி அதை அவளுக்கு கொடுத்து விடும்படி சொல்ல வைத்தது. எனவேதான் தன் பிள்ளையை திரும்ப பெற்றாள். ஒரு உண்மையான தாயின் மறுபெயரே இரக்கம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று நீதிமொழிகள் 28:20 சொல்வது உண்மையல்லவா? உயிரோடு இருக்கும் பிள்ளையின் தாய் நமக்கு நல்லதொரு பாடத்தை கற்றுத்தருகிறாள். அவளது தாயன்பு. தாயாய் இருக்கிற ஒவ்வொருவரிடமும் இத்தகைய அன்பு காணப்பட வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை மிகவும் நேசித்து அன்பு செலுத்த வேண்டும். அவர்கள் சிறுவயதாய் இருக்கும் போதே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற ஜெபிக்கவும் போதிக்கவும் வேண்டும். கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை அவர்களுக்கு போதிக்க வேண்டும். ஆலய ஆராதனைகளிலும் ஆவிக்குரிய கூட்டங்களிலும் பங்கு கொள்ள ஊக்குவிக்க வேண்டும். தனி ஜெபம், வேத தியானம், குடும்ப ஜெபம், தாயின் சாட்சியுள்ள முன்மாதிரியான வாழ்க்கை, இவைகள் எல்லாம் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யும். அநேக குடும்பங்களில் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி நன்றாக படிக்க வைத்து உலக வாழ்க்கைக்கு தேவையானவற்றை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். ஆனால் வரப்போகும் பேரழிவில் இருந்து அவர்களை பாதுகாத்து நித்திய ஜீவனை அடைய நாம் வழிகாட்டிகளாய் இருக்க தவறிவிடுகின்றனர். பிள்ளைகளின் ரட்சிப்பை குறித்து கவலையினமாக இருந்தால் அவர்கள் எப்படி தண்டனைக்கு தப்பு வைக்கப்படுவார்கள்? எபிரேயர் 2:4. நித்திய ஆக்கினையை அடைவது மிக மிக பரிதாபம். உயிரோடு இருந்த பிள்ளையின் தாயைப் போல் நாமும் பிள்ளைகள் மீது அக்கறை கொண்டு அன்பு செலுத்தி அவர்களை நல்வழிப்படுத்தி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வழிகாட்டிகளாய் இருக்க வேண்டும். சாலமோனிலும் பெரியவரான இயேசு கிறிஸ்து நம்மை நியாயம் தீர்க்க நியாயாதிபதியாய் வருகிறார். மத்தேயு
மத்தேயு 25:31 46 வரை. அப்போது நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகள் என நியாயம் தீர்க்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன்.